மிக மிக அவசர செய்தியோடு இந்த வாராகி தாய் இன்று உன்னை சந்திக்க வந்து இருக்கின்றேன். என்னை கண்டும் காணாமலும் நீ விட்டு விடாதே. உனக்கான வெற்றியின் சூட்சமத்தை சொல்லி உனக்காக இதுதான் நடக்கப் போகிறது. அடுத்து நடக்கப் போகும் காரியத்திற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்ற உண்மையை சொல்வதற்காகவும் நான் உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்காகவும் இந்த தாய், இந்த வாராகி உன் வீட்டின் வாசலுக்கே வந்துவிட்டேன். என் பிள்ளையே, எந்த உண்மை தெரிந்தால் நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயோ அந்த உண்மையை சொல்வதற்காகவும் தெரியப்படுத்துவதற்காகவும் இந்த தாய் வந்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்று மனம் கலங்கி விடாதே. உனக்குள் இருக்கின்ற உன்னை நியாயப்படுத்தி கொள்வதற்காக நீ போராடி கொண்டு இருக்கின்றாய். நான் தான் உன்னிடம் சொல்லுகிறேனே, யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உன்னை சொன்னாலும், முடிந்து விட்டது என்று சொன்னாலும் அந்த விஷயத்தில் உனக்காக ஒருவர் வந்து கொண்டு இருப்பார் என்று வீணாக உன் நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து கொண்டு என் தங்கமே நான் சொல்ல சொல்ல கேட்காமல் கண்ணீரை வடித்து கொண்டு இருக்கின்றாய். உன் கலங்கிய மனதிற்கு நான் விடை கொடுக்கும் தருணத்தை எட்டிவிட்ட பிறகும் வருவது தானாக உன்னை வந்து சேரும். என் பெயர் கொண்ட ஒருவரால் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகும்போது, என் பெயர் கொண்ட ஒருவரால் உனக்கு உதவி கிடைக்கப் போகும்போது நீ எந்த ஒரு தருணத்தையும் நினைத்து மனம் வருந்தாதே. உனக்கு இதுதான் நடக்க வேண்டும் என்று நட்பலனையும் ஆசியும் அருளையும் உனக்கு இந்த தாயான் அவள் வழங்கிவிட்ட பிறகும் எதிர்நோக்கும் இடத்திலிருந்து வெற்றி செய்தியை தருவதற்கும் உனக்கான உண்மையை புரிய வைப்பதற்கும் தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். முடிந்தே விட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பாதே. முடியாத காரியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. முடியாது என்ற சொல்லில் கூட முடியென்ற வார்த்தை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது உன் நம்பிக்கையை இழந்து நீ யாருக்காக இங்கு மனமருந்துகிறாய்? எல்லாம் முடிந்து விட்டது, இனி வாழவே வழியில்லை என்று நினைக்கும் பட்சத்தில்தான் நான் அனுப்பிய ஒருவள் உனக்காக உதவி செய்ய வரப்போகிறார். யார் எப்படிப்பட்டவள் என்று அடையாளம் தெரியாத போது நான் அவரை மட்டும் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்றுதானே உன் மனம் இங்கு வருந்திக் கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, நான் அனுப்பியவள் சாதாரணமானவளா என உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது உன் துணையாகவும் உன் தோழியாகவும் உன் நட்பாகவும் உன் உறவாகவும் உன் உயிராகவும் இருக்கும் போது நீ நிச்சயமாக அவளை அடையாளம் கண்டு கொள்ளத்தான் போகிறாய். உன் வெற்றிக்காக வழி நெடுங்கிலும் அவளின் முயற்சி இருந்து கொண்டு தான் இருக்கப் போகிறது. உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றி உனக்கான நல்லதையும் நற்பலனையும் தருவதற்கு இந்த வாராகி துணை கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, இந்த தாயை நம்பிவிட்ட பிறகு உனக்கு மறுபேச்சுக்கே இடம் கிடையாது. நடக்கும் என்ற தைரியத்தோடு, நடக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு உன் செயலை செய்து கொண்டு இரு. உன் வாழ்க்கையை முழுமையாக்க இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கும்போது இனி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நியாயத்தின் தருமத்தையும் கொடுப்பதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். எண்ணற்ற வேதனைகளும் சோதனைகளும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த வேதனையும் சோதனையும் நான் உனக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடையாக இந்த வாராகி தாயே வந்திருக்கின்றேன். என் பெயர் கொண்ட ஒருவரை உனக்கு உதவி செய்ய காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. வருவது வரட்டும் என் தங்கமே. உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உனக்காக ஒருவர் நீயே கதியென்று தான் வரப்போகிறார். வெற்றி வாகி சூடும் தருணத்தை நான் உனக்காக தர வந்து இருக்கும்போது யாருமில்லை என்று நினைக்க வேண்டாம். முடியவே முடியாது என்று நினைக்கும் பட்சத்தில் உனக்காக ஒருவர் உதவி செய்ய வரப்போகும் நிலையை உருவாக்கி உன் முகத்தில் சந்தோஷத்தையும் நீ இழந்த புன்னகையும் மீட்டுத்தர இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் உன்மனம் மருந்தி கொண்டு இருக்காதே. கலக்கமடைவதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை.
நீ கண்ணீர் வடிப்பதனால் இழந்ததெல்லாம் வரப்போவதில்லை. மாறாக அந்த இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட நீ முயற்சி என்னும் ஆயுதத்தை மட்டும் கையில் எடு. யார் ஒருவர் முடியாது முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தாரோ அவர்கள் முன் உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதற்கான நட்பலனை நீ செயல்படுத்த தொடங்கி கொண்டே இரு. என் தங்கமே, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, உனக்கு நான் நம்பிக்கையின் பலனை தருவதற்காகவும் உன் முயற்சியின் பலனை தருவதற்காகவும் இந்த தாயே வந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த நிலை மாறாதா என்று உன் கடினமான பாதையை நினைத்தும் உன் கடினமான சூழ்நிலையை பார்த்தும் பதற்றத்தோடு பயந்து கொண்டு இருந்தாய். உன் மனதிற்குள் இருப்பதை நான் அறிந்து கொண்டு இருப்பதனாலும் புரிந்து கொண்டும் இருப்பதனாலும் தான் உன் தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்தித்து கொள்ளவே வேண்டாம். என் தங்க பிள்ளையே, உனக்கான நல்லதை நான் உனதாக்க வந்திருக்கும் போது உன் கஷ்டத்தை நினைத்தியெல்லாம் நீ கவலை கொள்ளாதே. நிரந்தரமாக்கும் முயற்சியில் நான் உன் மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது உன் வெற்றி வாகி சூடும் தருணத்தை உனக்குள் உருவாக்கி இருக்கும்போது நீ எதை என்னிடம் தேடினாயோ, எதை கேட்டு என்னிடம் தவம் இருந்து கொண்டிருந்தாயோ அந்த தவமிருந்ததின் பலனை அடைய போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். வாழ்க்கை சுழன்று கொண்டு இருக்கின்றது. வாழ்க்கையின் சுழல் சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கும்போது ஏற்றத்தையும் இரக்கத்தையும் மாற்றிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். ஐயோ, எனக்கு இப்படியாகிவிட்டதே அப்படியாகிவிட்டதே என்று உன் மனம் என்னும் ஒன்றில் என்னை நீ கலக்கமடைய செய்து கொண்டு இருக்காதே. நீ கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் நானும் இங்கு கண்ணீர் வடித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளைகள் வருந்தி கொண்டு இருக்கும் போதெல்லாம் என் மனமும் இங்கு வாடி வதங்கி கொண்டுதான் இருக்கின்றது. உன்னோடு சேர்ந்து உன் கர்ம வினையின் பலனை நானும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஏன் தெரியுமா? நீ என் செல்ல பிள்ளையாக அமர்ந்திருக்கின்றாய் என்றால் நான் உனக்கான விதியை எப்படியே விட்டு விடுவேனா? இதோ உன் விதியை வெல்லக்கூடிய வெற்றியை தருவதற்காக நான் போராட்டத்தை அடைந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக நீ வெற்றி பெறும் தருணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்க போகிறாய். உன் நம்பிக்கையான வாழ்க்கைக்கு, நான் நல்லதான வாழ்க்கைக்கு நான் உன்னை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் போது நீ எதை நினைத்தும் இங்கு மனம் வருந்தவே வேண்டாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தாயின் கருவறைக்குள் நீ போட்டு விட்டாய். இந்த தாயின் கருவறையில் பாதுகாப்பு அரணாக வந்து விட்டாய். இனி சற்றும் யோசிக்காதே உன் நிலையை பற்றி. யாரெல்லாம் உன்னை தூற்றி எறிந்தார்களோ, யாரெல்லாம் உன்னை தூசி என்று தூக்கி எறிந்தார்களோ அவர்கள் முன் நீ பட்டமாக பறக்கும் தருணத்தை இந்த வாராகி தாய் நான் உனக்குள்ளே வந்து விட்டேன். உன் மனம் இன்னும் ஒன்றில் என்னை தெளிவாக சுடர்விட்டு எரிய வைத்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் உன்மனம் மருந்தவே வேண்டாம். நடப்பது யாவும் நலமாதாக இருக்கும்போது உன் வெற்றிக்கான தருணத்தை நான் தர வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு உன் மனதில் நீ கலங்கவே வேண்டாம். உன் மனதிற்குள் கவலைப்பட்டாய். எதுவுமே இல்லையே, எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தவிக்கின்றேனே என்று சொல்லி கொண்டிருந்தாய். எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பிறகும் இந்த வாராகி தரும் நம்பிக்கையை இழந்துவிடாமல் நீ இருந்து கொண்டு இருந்தாலே போதும். நிச்சயமாக வெற்றி என்னும் ஒன்றில் உன்னை நான் மிக பெரும் மாற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லத்தான் போகிறேன். என் பிள்ளையே, உனக்காக உன்னிடத்தில் நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் உன்மனம் மருந்தவே வேண்டாம். நடக்க இருக்கும் வெற்றியான தருணத்தை நான் மகிழ்வான தருணத்தோடு தான் உனக்கானதை தர வந்து இருக்கின்றேன். போராட்டத்தை நினைத்து கண் கலங்காதே. அந்த போர்க்களத்தில் நின்று கொண்டு பதற்றமடையாதே. உனக்கு பதிலாக உன் தாயானவள் தான் முடிவு எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நிலையானதாகவும் உறுதியாகவும் வைத்துக்கொள். என் தங்கமே, எதை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ அதை தருவதற்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். நம்பிக்கையான சூழலில் நான் உனக்காக வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே உன் மனதில் எதையோ நினைக்கின்றாய்? நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் நிறைவேற்றி தர காத்திருக்கும் போது யாருக்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. யாரிடமும் என் செல்ல பிள்ளையை கண் ஏந்தி விடவும் நான் வைக்கப் போவதும் இல்லை. நீ நினைத்து பார்த்திடாத அதிசயத்தின் வெற்றியும் தருவதற்குத்தான் இந்த தாய் தன்னம்பிக்கையோடு உன்னை நெருங்கி வந்து இருக்கின்றேன். வருவது வரட்டும் என்று உனக்கான வெற்றிக்கான பொக்கிஷத்தை தருவதற்கு இந்த தாய் உனக்குள் வந்து கொண்டு இருக்கும்போது
நடக்க இருக்க ஒவ்வொரு தருணத்தையும் உன்னை வெற்றியின் படிக்கட்டுக்குத்தான் அழைத்து செல்கிறேன் என்பதை நிலையாக வைத்துக்கொள். நீ நினைத்து ஒன்று அப்படியே உள்ளதை உள்ளபடியே பலிக்கச் செய்வதற்கு நீயே கதியின்றி உன்னை சுற்றி ஒருவர் வரத்தான் போகிறார். இதோ நீ நினைக்க ஒன்று நடக்கத்தான் போகிறது. உனக்கான நல்லதை நான் தர வந்து இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் வெற்றி உனக்குத்தான். ஓம் வராகி தாயே போற்றி.